இந்த ஷேர் பண்ணுறேன். ஓகே. இப்போ சிட்டிக்கு சிட்டின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட் கோட அட்டாச் பண்ணிட்டேன். இதுக்கும் லேபிள் கிடையாது, அதனால சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு நம்மளோடது தான் எனேபிளில் இருக்கு. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. ஜிஎல் மாதிரியே லொகேஷன்ஸ் ஃப்ளக்ஸ் ஃபீல்டை கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ், இதில் கிரியேட். ஏபிஐ நேம் ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இல்லை பியூடி லொகேஷன்ஸ் கிளிக் பண்ணி இப்போ இதுலேயும் அதே மாதிரி எல்லாமே எனேபிள் பண்ணும். ஒவ்வொன்றா தான் மேனுவலாக கொடுக்கணும். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை டெப்ளாய் பண்ணிடலாம். லொகேஷன்ஸ் இப்போ ஓகே. நெக்ஸ்ட்டு அசட் கீ மட்டும் இருக்கு. அதுக்கும் வேல்யூ செட்டில் போயிட்டு இங்கே அசட் ஸ்கீன் சாரி கிரியேட் இருக்குல்ல, கீழே கிரியேட்டில் அசட் கீன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி மாடல்ஸ் கொடுத்துக்கலாம். அசட்ஸு நெக்ஸ்ட்டு இதுவுமே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோன்னா கீ கிரியேட் ஆயிடுச்சு. அசட் கீ வந்து யூனிக் கீ, அதனால நம்ம எதுவுமே இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற எதுவுமே ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இல்லாட்டி டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி வேல்யூஸ்லாம் கிரியேட் பண்ணணும். இப்போ அசட் கீயை கிளிக் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். இதில் இதை டிசேபிள் பண்ணிட்டு நம்மளோட கீயை எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு கீ தான் கிரியேட் பண்ணுறேன் செக்மெண்ட்ஸ் கீழே, அதனால அசட் கீக்கு கிரியேட் பண்ணிக்கலாம்.
அசட் கீக்கு எந்த லேபிள்ஸ் வராது. இப்போ அசட் கீயும் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலாம். அசட்ஸ், அசட் கீ, மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ். இதில் இப்போ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்குள்ள கிரியேட். ஏபிஐ நேம் ஜென்ரேட் ஆகிடும். நம்மளோட கீயை சூஸ் பண்ணி சேவ் பண்ணுறேன். எனேபிள் ஆகாது, மேனுவலாக தான் நம்ம எனேபிள் பண்ணணும். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் இதை டெப்ளாய் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, இப்போ கிரியேட் பண்ண இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ஜிஎல்ல வேல்யூஸ் கொடுப்போம். ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்க்கு கம்பெனினா 100, இதுனா அதே மாதிரி இதுக்கும் நம்ம வேல்யூஸ் கிரியேட் பண்ணுவோம். வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸிஸ்டிங் எடுத்துப்பேன். ஏன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸ், நியூவாக நம்ம ஆரக்கல்ல இருந்து பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் வரணும். இப்போ நான் என்னென்ன பண்ணேன், கேட்டகரி கிரியேட் பண்ணேன், லொக்கேஷன் பண்ணேன், அசெட். இதுவே நீங்கள் ஆல்ரெடி இருக்க இன்ஸ்டன்ஸில் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரக்சர்க்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி இதில் டிஃபால்ட்டாகவே ஒன்று இருக்கும். அது இங்கே மேனேஜ், இங்கே பாருங்கள் அசெட் கேட்டகரி கோடுன்றது. இந்த கோடுக்குள்ளே என்ன இருக்கோ மேஜர் மைனர்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே பாருங்கள் FA_underscore மேஜர் கேட்டகரி. இந்த கேட்டகரிகளுக்கு போயிட்டு தான் நான் வேல்யூஸ் கிரியேட் பண்ணாதான் வரும். ஏன்னா இதே மாதிரி தான் லொக்கேஷன்ஸ்க்குமே. லொக்கேஷன்ஸ் போகிறேன், ஸ்ட்ரக்சர் போகிறேன், சர்ச் பண்ணுறேன், அசெட் லொக்கேஷன்ஸ் வரும். இதில் என்ன, இதுக்கும் FA_underscore போட்டிருப்பாங்க. FA_underscores தான் எல்லாத்துக்குமே வரும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ்ன்னு நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே மேனேஜ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ். இங்கே பாருங்க, இது ஒன் டைம் செட்டப். எல்லா ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸ்லையுமே அந்த ஒன் டைம் செட்டப்பில் என்ன கொடுக்குறாங்களோ இங்கே பாருங்க, கேட்டகரி, லொக்கேஷன், அசெட். இது எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருப்பாங்க, ஒன் டைம் செட் பண்ணுறப்பயே FA_underscore அந்த இதை கொடுத்து வந்துருப்பாங்க. அதனால நம்ம அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபீல்டு வந்து எடிட்டபிள் தான், யார் வேணா என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறத மாற்ற முடியாது. அதனால தான் இங்கே என்ன இருக்கோ அந்த இதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் என்டர் பண்ணுறோம் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால. இதே ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸாக இருந்தால் இப்போ நான் கிரியேட் பண்ணேன்ல BOD, கேட்டகரிஸு, லொகேஷன்ஸ், அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு சேம் இதுக்குள்ளேயே தான் போகிறேன். FA ஃபிக்ஸ்ட் வேல்யூ செட்ஸில் போயிட்டு FA_underscore டைப் பண்ணுறேன். இருக்க எல்லா KFFமே வந்துடும். இது எல்லாத்துக்குமே நான் வேல்யூஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அசெட் கீக்கு கிரியேட் பண்ணுவோம். மேனேஜ் வேல்யூஸ்,
இது மாதிரி இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் கொடுத்து கிரியேட் நான் நம்பர் போட்டாலும் அக்செப்ட் பண்ணும். இது ஒன்றும் இல்லை, அந்த ஜிஎல்ல எப்படி நம்ம 100 கம்பெனிஸ் அது மாதிரி கிரியேட் பண்ணுமோ ஒவ்வொரு செக்மெண்ட்க்கு வேல்யூ, அதுதான் இங்கேயே கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மேஜர் மைனர்னு எங்க இருக்கு? எஃப்ஏ அண்டர் ஸ்கோர் மேஜர், எஃப்ஏ அண்டர் ஸ்கோர் மைனர், இது ரெண்டுக்கான வேல்யூஸ் கிரியேட் பண்ணலாம். கேட்டகரிஸ்க்கு வேல்யூஸ், மேனேஜ் வேல்யூஸ் போயிட்டு மேஜருக்கு என்ன கிரியேட் பண்றேன்? பியூடி பில்டிங் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் மைனர் போறேன். கேட்டகரிஸ்க்கு மேனேஜ் வேல்யூஸ் போயிட்டு இதுலயே கிரியேட் கொடுத்தேன்னா, இப்போ நான் இதுல பியூடி ஆஃபீஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் வேல்யூ இங்க கேட்கும். இதுல நான் என்ன பண்ணணும்? பியூடி பில்டிங்ஸ் இருக்குல்ல, இப்படிதான் பேரண்ட் சைல்டு அக்கௌண்ட் ஒர்க் ஆகும். அங்க நம்ம கிரியேட் பண்ணும் போது பியூடி மேஜர்னு கொடுத்துருந்தேன், மைனரை வந்து டிபெண்டன்ட் கொடுத்து அதோட இண்டிபெண்டன்ட் வேல்யூ அட்டாச் பண்ணிருந்தேன். அதனால தான் உங்களுக்கு இங்க இண்டிபெண்டன்ட் வேல்யூ கேட்கும். இவங்களும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, எஃப்ஏ மேஜருக்கும் மைனருக்கும். அதனால தான் உங்களுக்கு இங்க கேட்கும். இப்போ நான் டிஃபால்ட்டா பியூடி பில்டிங் சூஸ் பண்ணா இது வரும், ஆஃபீஸ்ன்ற வேல்யூ. மேஜர் மைனர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லொகேஷன்ஸ் முடிச்சிடலாம். கீ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லொகேஷன்ஸ், பில்டிங்கு, சிட்டி, கண்ட்ரி, நெக்ஸ்ட் ஸ்டேட், கண்ட்ரி. முதல்ல கண்ட்ரி முடிச்சிடலாம். மேனேஜ் வேல்யூஸ் போயிட்டு நெக்ஸ்ட் சிட்டி, நெக்ஸ்ட் பில்டிங். இதுல எல்லாம் நார்மலா எல்லாம் அந்த ஸ்ட்ரீட் மாதிரி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, என்ன பில்டிங்னு சொல்லி. நான் ஆஃபீஸ் கொடுத்தனால ஃபினான்ஸ்னு போடுறேன். என்ன பில்டிங்னு சொல்லி நம்ம கொடுக்கறது. நெக்ஸ்ட் பில்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட் கவுண்டி மட்டும் கொடுத்துடலாம். நான் ஸ்டேட் கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ சேவ் கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மேனேஜ் சிஸ்டம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ். இது ஒன் டைம் செட்டப் என்டையர் இன்ஸ்டன்ஸுக்குமே. இந்த யூடிடியூ இருக்குல்ல சாஸ், இது எல்லாத்துக்குமே ஒன் டைம் செட்டப் தான். இது நம்ம எதாவது ஓவர் ரைடே பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம இந்த நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதான் உங்களுக்கு காட்டினேன்ல, சிஸ்டம் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு மேலே இருக்க என்டர்பிரைஸ் நேம் தான் சேஞ்ச் பண்ண முடியுமே ஒழிஞ்சு வேற எதையுமே பண்ண முடியாது. இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா, ஓல்டஸ்ட் அசட் டேட்டு, அதுதான் இங்கே கொடுத்துருக்க டேட் 1/1/1950 இருந்தே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்கனைசேஷன்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா இந்த கிரியேட் பண்ண சிஓஏ கேஎஃப்எஃப்லாம் இங்கே சூஸ் பண்ணுவோம். கேட்டகரி என்ன, இந்த வெறும் கேட்டகரின்னு இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பியூடி கேட்டகரியை சூஸ் பண்ணுவோம். லொக்கேஷன்ஸில் பியூடி லொக்கேஷன்ஸ், அசட் கீழே பியூடி அசட். நெக்ஸ்ட் அசட் நம்பரிங் இருக்கு பாருங்க. இதுல தான் நம்ம அசட் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்க நம்ம லாஸ்ட் அசட் யூஸ் பண்ண நம்பர் எதுன்னு சொல்லி நம்ம இங்க சூஸ் பண்றது. ஆட்டோமேட்டிக்கா அசட் நம்பர் வந்துடும் ஒவ்வொரு வாட்டி அசட் கிரியேட் பண்றப்பையும். இதுவுமே ஒன் டைம் தான். ஓகேவா? இதுதான் சொன்னேன், ஃப்ளெக்ஸ்ஃபீல் ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரெஸ் இன்ஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மள்த சூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிறதுல தான் நம்ம வேல்யூஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவுமே ஒன் டைம் செட்டப் தான். ஆட்டோமேட்டிக் அசட் நம்பரிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, அசட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த இன்ஸ்டன்ஸில் இந்த என்ன நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் அசட்டுக்கு அப்படின்றது இங்கே தான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதுவுமே ஃப்ரீஸ் ஆகிடும், எடிட் பண்ண முடியாது, ஒன் டைம் தான். இப்போ ப்ரிவென்ட் யூசர் என்டர்ட் அசட் நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா யூசரால், நம்ம எண்ட் யூசரால் அசட் நம்பரை என்டர் பண்ண முடியாது. மேனுவலாக என்டர் பண்ணுறப்போ சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது, எரர் அடிக்கும். உங்களால் இந்த மாதிரி மேனுவலாக என்டர் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக தான் அசட் நம்பரை என்டர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன். அலோவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சிஸ்டம் கண்ட்ரோல்ன்றது ஒன் டைம் செட்டப், இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபிஸ்கல் இயர், மேனேஜ் ஃபிஸ்கல் இயர்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க. ஃபிஸ்கல் இயர் காலண்டரில் தான் என்ன பண்ணுவோம்னா, அசட்ஸ்லாம் இருக்குல்ல நம்ம ஆர்கனைசேஷன்ஸில், அந்த அசட்ஸ்லாம் எப்போ எந்த இயரு, பாஸ்டா ஃபியூச்சர்ஸா, இதெல்லாம் நம்ம இந்த இதில் தான் மென்ஷன் பண்ணுவோம். நம்ம கிட்ட பழைய அசட் ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஓல்டு அசட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை ப்ரெசண்ட்டில் இப்போ வர யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது இந்த இதில் இருக்கும். அப்புறம் இன்னொரு அசட்டை, இந்த அசட்டை எந்த இயர் வரை யூஸ் பண்ண போகிறோம், 1990 வெரி வெரி ஓல்டஸ்ட் அந்த அசட்டை இன்னும் யூஸ் பண்ணிருக்கோம் ப்ரெசண்ட்டில். இப்போ அதை எந்த இயர் வரை யூஸ் பண்ணி முடிய போகிறோம், இப்போ 2035 எக்ஸாம்பிள்னா அது வரை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ரேஞ்ச் கிரியேட் பண்ணலாம். 1990 to 2035 அப்படின்னு போட்டு டிஃபைன் பண்ணுறது தான் ஃபிஸ்கல் இயர் கேலண்டர்ன்றது. ஒரு அசட்டை எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபிஸ்கல் இயர் கேலண்டர், ரேஞ்ச் செட் பண்ணுறது. இப்போ ஃபிஸ்கல் இயர் கேலண்டர் கிரியேட் பண்ணுறேன். எஃப்எஸ்ன்னு போடுறேன் கேலண்டருக்கு. இதுவும் அதே தான். இப்போ சேவ் மட்டும் பண்ணி கீழே பார்த்தோன்னா எனேபிள் ஆகும். இங்கே பாருங்க, இப்போ ஃபிஸ்கல் இயர் எந்த இயர்ன்னு கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2024 கிரியேட் பண்ணுறேன். எந்த இதில் ஸ்டார்ட் ஆகணும் எங்கே முடியணுன்றதை இங்கே தான் சூஸ் பண்ணும். ஸ்டார்ட் வந்து 1/1/24 கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் எண்ட் டேட்டு டிசம்பர், அந்த இயரோட எண்ட்லேயே முடிஞ்சிடும். இப்போ ஒரு அசட்டை 2024 இருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த இயருக்கான ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இப்போ ஆட் கொடுத்தோம்னா சிஸ்டமாகவே 25 வந்துடும். 2024 தான் அந்த அசட் வாங்குறேன், அதை நான் 30 வரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 24 30 வரை கிரியேட் பண்ணுறேன். ரேஞ்ச் கொடுத்துருக்கேன், இந்த 24 to 30 அதுதான் ஃபிஸ்கல் இயர் கேலண்டர்ன்றது. சேவ் பண்ணிட்டேன், சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா ஃபிஸ்கல் இயர் கேலண்டர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அசட் கேலண்டர் கிரியேட் பண்ணும். அதுக்கு மேனேஜ் அசட் கேலண்டர் இருக்கும், இங்க இருக்குல்ல, இந்த அசட் கேலண்டர் எதுக்குன்னா, இந்த அசட் கேலண்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி டிப்ரிசியேஷன் கேலண்டர்னு சொல்லலாம். இதுல தான் கால்குலேட் பண்ணுவோம் டிப்ரிசியேஷன்ஸ். எந்த இயர் எந்த கேலண்டர் யூஸ் பண்ணி நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போறோம், கால்குலேட் பண்றதுக்கான ரீசன்ஸு, அதெல்லாம் இங்கே தான் வரும் டிப்ரிசியேஷன் கேலண்டர்ல. இப்போ இதுல ஆட் கொடுக்குறேன், இங்கே நேம் கொடுக்குறேன், என்ன காலண்டர் நேம்னு கொடுத்துட்டு பீரியட்ஸ் பெர் இயர்னு இருக்கும். நமக்கு 12 தான், ஏன்னா நான் ஃபிஸ்கல் இயர் கேலண்டர் இங்க பாருங்க சஃபிக்ஸ் வந்து ஃபிஸ்கல் தான் கொடுக்குறேன். ஏன்னா இங்க ஃபிஸ்கல் இயர் நேம் நான் கேலண்டர் நம்ம கிரியேட் பண்ணோம் கரெக்டா, அந்த கிரியேட் பண்ண கேலண்டருக்கான அசட்டை தான் நம்ம டிப்ரிசியேட் பண்ண போறோம். இங்க பீரியட்ஸ்ன்னு இருக்கும், இந்த பீரியட்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பீரியட்ஸ் ஆட் பண்ணி அக்கௌண்டிங் கேலண்டர் இருக்குல்ல, இங்கே தான் பீரியட் நேமிங் கன்வென்ஷன்ஸ் வரும். அப்படின்னா என்னன்னா, அக்கௌண்டிங் கேலண்டர் இருக்குல்ல, நம்ம கிட்ட அக்கௌண்டிங் கேலண்டர் இருக்கு மேல, அந்த அக்கௌண்டிங் கேலண்டரை ஃபாலோ பண்ணி நம்ம இதுல டேட்ஸ்லாம் என்டர் பண்ணுவோம். இங்க எதுக்காக நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா, பீரியட் நேமிங் கன்வென்ஷன் சொல்லி இந்த இடத்துல ஆட் கொடுக்கும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பீரியட் நேம் இருக்கு பாருங்க, இதுதான் பீரியட் நேமிங் கன்வென்ஷன் சொன்னேன். இது என்னன்னா, அக்கௌண்டிங் கேலண்டர்னு ஒன்று ஜிஎல்ல கிரியேட் பண்ணோம் கரெக்டா, மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர்னு ஃபர்ஸ்ட் செட்டப்பே அதான் பண்ணோம் 4C's ஒன்று. அதுல என்ன பீரியட் நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் தான் இங்க கரெக்டா கொடுக்கணும். கேஸ் சென்சிட்டிவ் இந்த இடம், இப்போ அங்கே ஜூன் 01 கொடுத்துருந்தா இப்படி கொடுக்கணும், ஜான். இதே 01/01 கொடுத்தா இப்படி தான் சூஸ் பண்ணணும். அங்கே என்ன ஃபார்மேட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும், ஓகேவா. அது கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மாலில் கொடுத்துருந்தீங்கனாலும் ஸ்மாலில் தான் கொடுக்கணும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இந்த பீரியட் நேமில்? ப்ரோ இது வந்து இப்போ அதான் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செட்டப் பண்ணல, இந்த மேனேஜ் கேலண்டர்ல இந்த இயர் வந்து இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ற டேட் கரெக்டா, அதை வந்து இங்க போடுறோமா இல்லை எப்படி? இல்ல அந்த அக்கௌண்டிங் கேலண்டர் இருக்குல்ல, மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர்னு சொல்லி அதுல கிரியேட் பண்ணல, ஜிஎல் செட்டப் கிரியேட் பண்றப்போ ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணோம் கரெக்டா, அந்த கேலண்டர்ல என்ன பீரியட் நேம் வருதோ ஜானுக்கு எப்படி இருக்கோ அந்த பீரியட் அப்படியே தான் இங்க என்டர் பண்ணணும் பீரியட் நேம்ல. அதுதான் சொன்னேன் கேஸ் சென்சிட்டிவ். அங்க வெறும் ஜான்னு மட்டும் இருந்துச்சுன்னா ஜான்னு மட்டும் தான் இங்க நீங்க என்டர் பண்ணணும். கேப்ஸ்ல இருந்தா கேப்ஸ், ஸ்மால்ல இருந்தா ஸ்மால், அதெல்லாம் பார்த்து கரெக்டா என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜான் மந்த்துக்கு அந்த மந்தே ஸ்டார்ட் பண்றோம், பீரியட் எண்ட் ஆகிறதும் அதே ஜான்குள்ளேயே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 31st முடிஞ்சிடுமா. இங்க என்ன பண்றோம்னா, எப்படி டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகணுன்றதா கொடுக்குறோம். பிப்ரவரிக்கும் அதே மாதிரி அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகி அந்த மந்த்துக்குள்ளேயே முடியணும்.
24, 26. 24ல இருந்து நான் கிரியேட் பண்ணும் டைம் ஆயிரும் எனக்கு. அதனால நான் வெறும் 26ல இருந்து மட்டும் கிரியேட் பண்றேன். ஓகே. ஆனா நான் பிஸ்கல் இயர் கொடுத்தது 24ல இருந்து கொடுத்துருந்தேன். அதனால நீங்க என்ன பண்ணணும், பீரியட் 24ல இருந்தே ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணணும். நான் இப்போ இந்த இயருக்கு மட்டும் கிரியேட் பண்றேன். ஓகே. மார்ச், ஏப்ரல், இது மாதிரி நீங்க எவ்வளவு கிரியேட் பண்ணணும்னா, இந்த பிஸ்கல் இயர் எப்ப ஸ்டார்ட் பண்ணேன், 2024ல ஸ்டார்ட் பண்ணேன். 2030 வரை கொடுத்துருந்தேன். அது மாதிரி நீங்க 6 இயர்ஸ்க்கும் இங்கே கேலண்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் அந்த 6 இயர் கிரியேட் பண்ணேன்னா டைம் ஆயிரும். அதனால நான் இந்த இயருக்கு மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது 6 இயர்ஸ்க்குமே டிப்ரிசியேஷன் கேலண்டர் கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ப்ரோரேட் கன்வென்ஷன் இருக்கும். மேனேஜ் ப்ரோரேட் கன்வென்ஷன். இது எதுக்குன்னா, நம்ம டிப்ரிசியேஷன் கேலண்டர் போன இதுலயே பண்ணிட்டோம். ஜான் மந்த் யூஸ் பண்றதுக்கு ஜான் 1ல இருந்து 31. ஆனா அது எப்போ கால்குலேட் ஆகணும்ன்றத இங்கதான் கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஒரு அசட்டை பிளேஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே. இன்னைக்கு பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் பண்றோம் இன்னைக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஹலோ கேக்குதா? கேக்குதா ப்ரோ? ஹலோ. கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே. இப்போ என்னன்னா, இந்த ப்ரோரேட் கன்வென்ஷன்ன்றது, இப்போ அசட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அசட்டை இன்னைக்கு பிளேஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஒன் அசட், ஏதோ ஒரு மிஷினோ ஏதோ சர்வீஸ்க்கு, அதை யூஸ் பண்றதும் இன்னைக்கே யூஸ் பண்றோம். டுடே டேட்டே வச்சுக்கோங்க, 29th. நெக்ஸ்ட், இப்போ நீங்க பிளேஸ் பண்ண டேட்ல இருந்து உங்களுக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகணுமா, இல்ல யூஸ் பண்ண டேட்ல இருந்து கால்குலேட் ஆகணுமா, இல்ல என்டையர் மந்த்துக்குமே கால்குலேட் ஆகணுமா, இல்ல டுடே மட்டுமா, இல்ல நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா? இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எப்படின்னா, ஒரு அசட் மிஷினரிஸ்லாம் வாங்குறோம்னா, இப்போ இந்த மந்த் நீங்க வாங்கிட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணி, இப்ப இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா, இன்னையில இருந்தே உங்களுக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகணுமா, இல்ல மிஷின்ஸ்லாம் அசெம்பிளே பண்ணாம இருக்கும், அது பண்ணதுக்கு அப்புறம் கால்குலேட் ஆகணுமா, இல்ல அஹ் இந்த மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்தே, ஆனா இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கு ஜூன் 29th, ஜூன் 1ல இருந்தே கால்குலேட் ஆகணுமா, அப்படின்றத டிரைவ் பண்றது தான் ப்ரோரேட் கன்வென்ஷன்ன்றது. மேக்ஸிமம் அசட் வந்தோனையுமே யாருமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மிஷினரிஸ் வந்தோனையுமே அசெம்பிள்லாம் பண்ணணும். அசெம்பிள் பண்ணி எப்போ
யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ அந்த டேட்ல இருந்தா எல்லாருமே இது பண்ணுவாங்க. கரெக்டா? இதுல ப்ரோரேட் கன்வென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். இங்க கிரியேட் கொடுத்து கிரியேட் பண்றேன் கேலண்டர் நேர் ப்ரோரேட் கன்வென்ஷன் கேலண்டர். கேலண்டர் கன்வென்ஷன் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் மேண்டரி அதுவும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் காமன் சூஸ் பண்றேன். இங்கேயும் பிஸ்கல் இயர் கேட்கும். நம்ம கிரியேட் பண்ண கேலண்டர் இங்கேயும் சூஸ் பண்ணும். இங்கே கேட்குது பாருங்க, டிப்ரிசியேட் வென் பிளேஸ்ட் இன் சர்வீஸ். இதை தான் சொன்னேன். இது கொடுத்தோம்னா எப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதே டேட்ல இருந்து தான் எனேபிள் ஆகும். இங்கே தான் டேட் கொடுக்கணும். இப்போ 1/1/26 எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நான் இங்கே கிரியேட் பண்ண கேலண்டரை வச்சு. இப்போ 1/1/26ன்றது ஜனவரி மந்த்து. அந்த மந்த் எண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறேன் நான். இப்போ ஜான் 1 இருந்து ஜான் 31 26க்குள்ள அந்த 31 நாளைக்குள்ள எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை எப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா பிப்ரவரி மிடில் கால்குலேட் பண்ணுறேன். எப்படி? இந்த 1ஆம் தேதியிலேருந்து 31க்குள்ளே யூஸ் பண்ணுறத அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே எனக்கு கால்குலேட் ஆகும் டிப்ரிசியேஷன் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்றது. அதை பேஸ் பண்ணி சிஸ்டமே பாருங்கள், பிப்ரவரி வரதை அடுத்த மந்த்து 15th. இது மாதிரி சிஸ்டமே ப்ரோரேட்டு நீங்கள் என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கணும். இங்கே நான் இங்கே ஒரே ஒரு இயருக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே 1 கொடுக்குறேன். நீங்கள் நான் இந்த 24 to 30 கொடுத்துருந்தேன்ல அதை சூஸ் பண்ணி கொடுங்க. ப்ரோரேட் கன்வென்ஷன்றது இதான். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசட் புக் கிரியேட் பண்ணும். டைம் இருக்கா? இன்னும் 2 minutes தான் இருக்கா? ஓகே. அதுலேருந்து நாளைக்கு பார்ப்போம். இன்னும் ஒரு 3-4 கான்ஃபிகரேஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் அசட்ஸ் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். இதுவரை முடிச்சாச்சு. நாளை கிளாஸ் வந்து கார்பரேட் புக்கு கிரியேட் பண்ணும். புக் இருந்தால் தான் நம்ம அசட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக நெக்ஸ்ட் கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணுவோம். எதுக்குன்னா அசட் புக் இருக்குல்ல, அந்த புக்கில் கேட்டகரிஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அதுக்காக நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரோல்ஸ் யூசருக்கு அசைன் பண்ணிட வேண்டியதான். அசட் அக்கௌண்டன்ட்டும் அக்கௌண்டிங் மேனேஜர் 2 ரோல் இருக்கு. அதை அட்டாச் பண்ணிட்டு நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் போட்டோம்னா அசட்ஸ் அவ்வளோதான். ஃபிக்ஸ்டு அசட்ஸ் ரொம்ப சின்ன மாடல் தான். மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு 2 கிளாஸ் வச்சோம்னா முடிச்சிடலாம், 2 செஷன் வச்சா. இதுவரை எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? தமிம், விஜய், அஜய்? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. இல்ல நிதிஷ். ஓகே விஜய். ஓகே விஜய், நம்ம கிளாஸ் கட் பண்ணிக்கலாமா? ஓகே. நாளைக்கு ஈவினிங் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல, அதனால தான் எடுத்தேன். நாளைக்கு ஈவினிங் உங்க டைம் என்ன? உங்க டைம் மட்டும் குரூப்ல போடுங்க, நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே விஜய். ஓகே விஜய், பாய் விஜய்.